வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோஜாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்னென்ன படிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பயோஜாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கு நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. இதில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட் த ஃபியூ கேரக்டர்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் பைலம் ஆஃப் கிங்டம் ஆஃப் அனிமேடியா. விலங்கு தொகுதிகளின் பண்புகளை வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸ்பிளைன் த 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். 3 பேருலக வாய்ப்பாடு விளக்குக. ரைட் த ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கார்டேட்டா. முதுகு நாணுடையவற்றின் அடிப்படை பண்புகளை கூறு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ். முதுகு நாணுடையவை முதுகு நாணற்றவை வேறுபடுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா கேன் யூ யூஸ் த ரீசன்ட் மாலிகுலர் டூல்ஸ் ஐடென்டிஃபை அண்ட் கிளாசிஃபை ஆர்கானிசம். நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்கு எவ்வாறு அடையாளம் காண்பாய். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச். ஆண் மற்றும் பெண் கரப்பாம்பூச்சி வேறுபாடு. டிஸ்கிரைப் த எக்ஸ்கிரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் பிரானா எக்ஸா டாக்டைலா. தவளையின் கழிவு நீக்க மண்டலம் பற்றி விளக்குக. அடுத்து எக்ஸ்பிளைன் த எபித்தீலியல் டிஷ்யூ ஆஃப் எபித்தீலியம் டிஷ்யூ பற்றி விரிவாக எழுதுக. ரைட் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டேட்டா. முதுகு நாணுடையவற்றின் அடிப்படை பண்புகள் யாவை. எக்ஸ்பிளைன் த டைஜஷன் ஆஃப் ஸ்டொமக். இரைப்பையின் உணவு சேர்த்தல் பற்றி விளக்குக. அடுத்து எக்ஸ்பிளைன் த டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். சிறுகுடலில் உணவு சேர்த்தல் பற்றி விளக்குக. ரைட் அபவுட் எனி 3 டைஜஸ்டிவ் டிஸார்டர். ஏதேனும் 3 செரிமான குறைபாடுகள் பற்றி எழுதுக. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பயோஜாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 5 மார்க்லாம் கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கேட்பாங்க. டிஸ்கிரைப் த லிவர் அண்ட் ஃபங்க்ஷன். கல்லீரல் மற்றும் அதன் பணிகளை கூறுக. எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம்ஸ் இன் ஓ2 டிரான்ஸ்போர்ட். ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள் பற்றி விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். சுவாசம் நடைபெறும் முறையினை விளக்குக. ரைட் அபவுட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2. கார்பன் டை ஆக்சைடு கடத்தல் விளக்குக. ரைட் அபவுட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2. ஆக்சிஜன் கடத்தப்படுதல் பற்றி விளக்குக. அடுத்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். மனித இதயம் அமைப்பு மற்றும் விளக்குக. அடுத்து வாட் இஸ் லிம், மென்ஷன் த ஃபங்க்ஷன். நிணநீர் என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட் பீட். இதய துடிப்பு தோன்றலும் பரவுதலும் பற்றி விளக்குக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் கிட்னி. சிறுநீரகத்தின் அமைப்பு பற்றி விளக்குக. அடுத்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான். நெப்ரானின் அமைப்பு பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன் பீயிங். மனிதனின் சிறுநீர் உருவாகும் முறையினை விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நான் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஹோமியோடயாலிசிஸ். இரத்த ஊடுகலப்பு பற்றி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ADH. வேர் ஆர் த ப்ரொடியூஸ்டு அண்டு ஸ்டிமுல்ட் இன்க்ரீஸ் ஃபார் டிக்ரீஸ் இன் செக்ரிஷன். சிறுநீர் பெருக்கத்தின் ஹார்மோனின் பணி யாது. எங்கு உருவாக்கப்படுகிறது. இதன் சுரப்பை அதிகரிக்க குறைக்கவும் தூண்டுவது எது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் த கிட்னி இன்வால்வ் இன் ஃபார் கண்ட்ரோலிங் பிளட் வால்யூம்ஸ். இரத்த கொள்ளளவு கட்டுப்பாட்டில் சிறுநீரகங்கள் எவ்வாறு பங்கேற்கின்றன. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். மெயினாக 11th ஸ்டாண்டர்ட் பயோஜாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேங்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்தால் கொஷின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்னல் அடிஷ்னல் கொஷின் இருக்குது. இதுவும் கொஞ்சம் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் படித்தாலே போதும். 11th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 55லேருந்து 60 மார்க்குள்ளே நீங்கள் எடுத்துடலாம். ரைட் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் பைலம் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடாவின் தொகுதி பண்புகளை எழுதுக. ட்ரா த டயக்ராம் LS ஆஃப் ஹியூமன் ஐ. லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ஐ. மனித கண்ணமைப்பின் நீள்வட்ட தோற்றம் படமுறைந்து பாகம் குறிக்கவும். ரைட் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் மேமலியா. பாலூட்டியின் பண்புகளை எழுதுக. ரைட் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் தர் ஃபங்க்ஷன். இணைப்பு திசு வகைப்பாட்டை எழுதி அதன் பணிகளை கூறுக. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர் உடற்பயிற்சி செய்வதின் நன்மைகள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸ். மூட்டுக்களின் வகைகளை பற்றி விரிவாக விளக்குக. ரைட் த சிஸ்டமேட்டிக் பொசிஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். மனிதனின் வகைப்பாட்டியல் படிநிலையினை எழுதுக. அடுத்து சிர்லிங் ஃபிலமெண்ட் தியரி மசில் கான்ட்ரேஷன். தசை சுருக்கத்திற்கான சறுக்கு இலை கோட்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். ஆண் தவளையின் இனப்பெருக்க மண்டலம் விளக்கவும். லிஸ்ட் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைலம் மொலஸ்கா. வெள்ளுடலிகளின் தொகுதி பண்புகளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப்பிக்கல் லாங் போன். டைப்பிக்கல் லாங் போன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீண்ட அமைந்த மாதிரி எலும்பின் அமைப்பு. அடுத்து த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் சிஸ்டம். சட்டக மண்டலத்தின் பணிகளை எழுதுக.
அதே மாதிரி கிளாசிஃபை த சிம்பிள் எபித்திலியம் டைப்ஸ், எளிய எபித்திலிய செல்களை வகைப்படுத்தவும். பீனியல் கிளாண்ட் இஸ் எண்டோகிரைன் கிளாண்ட், ரைட் த ரோல். பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி, இதன் பணிகளை எழுதுக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீலோட்டோமேட்டா வித்தின், வட்டவாயுடைய மீன்கள் குருத்தெலும்பு மீன்கள் வேறுபடுத்துக. ரைட் த ரூல்ஸ் ஆஃப் பைனாமியல் நாமன்கிளேச்சர், இருசொல் பெயரிடுதலின் விதிகளை எழுதவும். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி அமைப்பை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமிட்ரி இன் அனிமல்ஸ், விலங்குகளில் காணப்படும் சமச்சீர் அமைப்பை விவரி. டீட்டெயில் த நோட் ஆஃப் சார்கோமியர் இன் டயக்ராம், சார்கோமியர் அமைப்பை படம் வரைந்து விளக்குக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல்ஸ், குச்சி மற்றும் கொம்பு செல்கள் வேறுபடுத்துக. டிஸ்கிரைப் தி சென்சரி ரெசப்டர் பிரசன்ட் இன் ஃபார் ஸ்கின், தோலில் காணப்படும் உணர்விற்பிகளை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரிமூவல் பான்க்ரைஸ் ஃப்ரம் த ஹியூமன் பாடி, கணைய சுரப்பியினை உடலில் இருந்து நீக்கினால் ஏற்படும் விளைவை கூறு. எக்ஸ்பிளைன் த எம்ஓடி அண்ட் அட்வான்டேஜ், எம்ஓடி தொழில்நுட்பத்தை விளக்கு, அதன் பயன்களை விவரி. மென்ஷன் த அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இம்யூனைசேஷன், செயற்கை முறை விந்தோட்டத்தின் பயன்கள் யாவை. எக்ஸ்பிளைன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பியாக்ஸ் மேரி, பட்டுப்புழுவின் வாழ்க்கை சுழற்சியினை விவரி. டிஸ்கஸ் த வேரியஸ் டெக்னிக்ஸ் அடாப்டட் டு த கேட்டல் பிரீட், கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்ப முறைகளை விவரி. ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், பயோஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கிற கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேங்கில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ இப்போ மட்டும் வந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருப்பேன், அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சட்டக மண்டலத்தோட பணிகளை எழுதுக. நீண்டமைந்த மாதிரி எலும்போட அமைப்பு, வெள்ளுடலில் தோழியோட பண்பு, ஆண் தவளை இனப்பெருக்க மண்டலத்தை விவரிக்கணும். அதே மாதிரி தசை சுருக்கத்திற்கான சறுக்கீழை கோட்பாடு அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். மனிதனின் வகைப்பாட்டியல் படிநிலையை எழுதுக, நல்லா பார்த்துக்கோங்க. மூட்டுகளின் வகைகள் பற்றி விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர் உடற்பயிற்சி செய்வது நன்மைகள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக 2 மார்க்கு 3 மார்க்கு இப்பெல்லாம் 5 மார்க்லாம் நிச்சயம் கேட்பாங்க. இணைப்பு திசுவின் செயல்பாட்டை எழுதி அதன் பணிகளை எழுதுக, இதுவும் பார்த்துக்கோங்க. பாலூட்டிகளோட பொது பண்புகள் படித்து வச்சுக்கோங்க. மனிதனின் கண் அமைப்பை நீளொட்டு தோற்றம் படம் வரைந்து பாகம் புரி. கண்டிப்பாக நீங்கள் ஜுவாலஜியில் கிட்னி படம் வரைஞ்சிருக்கணும், கண்ணோட படம் வரைஞ்சி பார்த்துருக்கணும், நெப்ரானோட படம் வரைஞ்சி பார்த்துருக்கணும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக நியூரானோட படமும் கொஞ்சம் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி, பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இது எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.